வணக்கம் குட்டீஸ். இன்று நாம் காட்டில் வாழும் 10 வினோதமான விலங்குகளையும் அதனுடைய தனித்தன்மையை பற்றியும் தெரிந்து கொள்வோம். வாருங்கள். இதுதான் சிவப்பு பாண்டா. ஆங்கிலத்தில் ரெட் பாண்டா என்று அழைப்பார்கள். இது சிறிய நரி மாதிரி தோற்றம் கொண்டது. இது மரங்களில் வாழ்கிறது. முள்ளங்கிழங்கு, பழம், புழுக்கள் ஆகியவற்றை சாப்பிடும். இதன் பெயர் ஸ்லோலோரஸ். பெரிய கண்கள் கொண்ட குரங்கு வகை. இது மெதுவாக நகரும். கையில் சிறிய விஷம் இருப்பதால் மற்ற விலங்குகள் இதன் அருகில் வரவே பயப்படும். இதன் பெயர் டாப்பர். யானை குட்டி மாதிரி தோற்றமுடையது. இதன் சிறிய தும்பி மிகவும் சுவாரஸ்யம். பழங்களை சாப்பிடும் போது நகைச்சுவையாக தெரியும். இதன் பெயர் பாங்கோலின். இதன் உடல் முழுவதும் கவசம் போல இருக்கும். ஆபத்து வந்தால் உருண்டு பந்து மாதிரி ஆகிவிடும். இதன் பெயர் ஓகாபி. இது ஒரு வினோதமான விலங்கு. முன்பக்கம் ஒட்டகச்சிவிங்கி போலவும் பின்னால் ஜீப்ரா போலவும் இருக்கும். இதன் பெயர் தங்க நீலமுக குரங்கு. ஆங்கிலத்தில் கோல்டன் ஸ்னப் நோஸ்ட் மங்கி என்று அழைப்பார்கள். இந்த குரங்கிற்கு நீல நிற முகமும் பொன்னிற முடியும் இருக்கும். இவை குழுவாக வாழும், சுறுசுறுப்பு நிறைந்தவை. இதன் பெயர் சூரிய கரடி, சன்பேர் என்று அழைப்பார்கள். பார்ப்பதற்கு சிறிய கரடி போல இருக்கும். இதன் மார்பில் சூரியன் மாதிரி புள்ளி இருக்கும். அதனால் இதற்கு சன்பேர் என்று பெயர் வந்தது. குட்டீஸ், இந்த பறவையின் பெயர் தான் டூக்கன். இந்த பறவைக்கு வண்ணமயமான பெரிய அலகு உள்ளது. இதன் அலகு பழங்களை எளிதாக சாப்பிட உதவுகிறது. இதன் பெயர் கேங்குரு. இது ஆஸ்திரேலியாவில் வாழும் ஒரு விலங்கு. தன் குட்டியை பையில் வைத்து பாதுகாப்பது இதன் தனிச்சிறப்பு. இது துள்ளி துள்ளி குதித்து செல்லும். குட்டீஸ், பார்ப்பதற்கு குட்டி கரடி போல் இருக்கும் இதன் பெயர் தான் கோலா கரடி. இவை மரக்கிளைகளில் படுத்துக்கொண்டே இருக்கும். தினமும் 18 மணி நேரம் தூங்கும். மிகவும் சாந்தமான விலங்கு. குட்டீஸ், இந்த 10 வினோதமான விலங்குகளில் உங்களுக்கு எது பிடித்தது? கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இப்படியான சுவாரஸ்யமான வீடியோக்களை பெற சுட்டி தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.